நம்ம செய்ய வேண்டிய வேலை ஒண்ணுதான், பிரார்த்தனை. அல்லாஹ்விடம் மன்றாடுவது, அல்லாஹ்விடம் கையேந்துவது. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தரு, எங்களுடைய பாவங்களுக்காக எங்களை குற்றம் கண்டுபிடித்து தண்டித்து விடாதே, எங்களை மன்னித்தரு. எங்களுக்கு ஒரு இமாமை ஏற்படுத்தித்தான், ஒட்டுமொத்த மக்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய, குர்ஆன் ஹதீஸை பின்பற்றி வழிகாட்டக்கூடிய ஒரு தலைமைத்துவத்தை ஏற்படுத்தித்தா. உலக அளவிலே அந்த தலைமைத்துவத்தை எல்லா மக்களையும் நேர்வழிப்படுத்துகின்ற, அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடக்கின்ற, சார்ந்திருக்கின்ற, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வழிகாட்டுதலை பின்பற்றி நடக்கின்ற, குர்ஆனையும் சுன்னாவையும் மட்டும்தான் தன்னுடைய வழிகாட்டுதலாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தலைமையை தான். கேளுங்க, அதிகமாக கேளுங்க. அதுதான் இந்த ஹஜ்ஜி பெருநாள் நமக்கு சொல்லுகின்ற செய்தி. அந்த செய்தியை முழுமையாக உங்களுடைய பிரார்த்தனையில் சேர்த்துக் கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா முழுமையாக அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வழிபட்டு நடக்கின்ற மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கிடுவார்.